ஹலோ எவ்ரிவன். நீங்க பார்த்துட்டு தாசன் அகாடமி. நான் உங்க கிரிஷ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரெஷரா இருக்கீங்க. இப்போ தான் பிகினரா இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ண போறீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஸ்கூல் புக்ஸ் தான் மெயின் சோர்ஸ். நீங்க கவர் பண்ணணும்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்க குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, இல்லை குரூப் 2 ஃபிலிம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா 6th to 10th வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் தமிழ், இப்போ சோஷியல் சயின்ஸ், ஜிகே எல்லாம் புக்ஸ் கவர் பண்ணிட்டு அதுலேருந்து நீங்கள் அதுக்கப்புறமா டெஸ்ட் பேட்ச் போட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 11th 12th புக் பை கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 6th to 10th மட்டும் மோர் தென் எனஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது 6th to 10th தமிழ், ஜிஎஸ், ஜிகே எல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 490 இருக்குது. 490ல் 9 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த 9 வந்து உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் எதில் கேட்பாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்பாங்க. மற்றபடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அதில் வந்து மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் வராது. இதை ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நாள் போதும், அழகாக நீங்கள் இதை ஒரு வேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இது இல்லாமல் 481 சப்ஜெக்ட் இருக்குது டோட்டலாக. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது மொத்தம் 481 சப்ஜெக்டில் இருக்கும். இந்த 481 சப்ஜெக்ட்டுமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அத்தனையும் படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் அதில் வச்சுட்டா போதும். அதில் மெயினாக சொல்லிட்டு சில சப்ஜெக்ட் இருக்கும், அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சயின்ஸில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு பார்க்கணும். சயின்ஸில் 6th to 10th வரைக்கும் எவ்வளோ சப்ஜெக்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 110. இந்த 110ல் தான் நான் சொன்னால இந்த 9 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. இந்த 9 வந்து சயின்ஸில் தான் கவர் ஆகும். ஸோ அதை தவிர்த்து மொத்தம் 101 சப்ஜெக்ட் இருக்குது. இன்னும் இது 101 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா 101 சப்ஜெக்ட்டுங்கிறது பெருசு தான். ஆனால் அதை வந்து 25 சாப்டர் பிரிச்சிடலாம். மொத்தம் 25 சாப்டருக்குள்ளே கவர் ஆகிடும். அதாவது ஃபிசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 8 டாபிக்ஸ் வரும். கெமிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 டாபிக். பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டாபிக். அடுத்து எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம அது படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் மட்டும் அது ஒரு சாப்டர் வச்சு ஒரு டாப்பிக்கை வச்சுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 25 கவர் ஆகும். சரிங்களா? 25 டாபிக்ஸ் வந்து 5 சாப்டரில் கவர் ஆகிடுச்சிங்களா? இதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் மொத்தம் 8 சாப்டர் சொன்னோன்னா 8 டாபிக்ஸ். இந்த 8 டாபிக்ஸ் எப்படி வரும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அளவீடுகள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துங்க. ஃபிசிக்ஸில் அளவீடுகள்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒன்று வரும், அதாவது 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒன்று வரும், 8th ஒன்று வரும், 9th ஒன்று வரும். ஸோ ஓவராலாக 1 2 3 4 டாபிக் சேர்ந்து ஒரு டாப்பிக்கை கவர் ஆகுது. அப்போ விசையியக்கம் ஃபோர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. அதை நீங்கள் எடுத்திங்கன்னா அதே மாதிரி தான். 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் சாப்டர், 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் செகண்ட் சாப்டர், 8th செகண்ட் சாப்டர், 9th செகண்ட் அண்ட் தேர்ட்னு ஒன்று வரும், அப்புறம் 10th 1. 6 டாபிக் சேர்ந்து தான் ஃபோர்ஸ்னு ஒரு டாப்பிக்கில் வருது. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக ஃபிசிக்ஸில் மொத்தமாக பிரித்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 8 டாப்பிக்கில் கவர் ஆகிடும். அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு வரும். கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு 7 டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். 5 டாப்பிக்கை கவர் பண்ணிடலாம். பயாலஜியில் ஒரு 7 டாபிக் இருக்கிறதுலேயே உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி தான் ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பாட்டனி, சுவாலஜின்னு சொல்லிட்டு 2 வரும். இது அப்படியே உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டுருவாங்களான்னு கேட்டால் அப்படியே எக்ஸாமில் கேட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இப்போதான் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னும் போது ஜஸ்ட் ஓவராலாக எல்லாத்தையும் கவர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் வச்சு இதில் எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றது ஒரு நாலேஜ் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் போகும்போது 2க்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். அதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு சாப்டர் கூட மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அது மெமரி பண்ணுறதா சொல்ல ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் அதில் கெயின் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மெயின் சாப்டர் ஏதோ அதை கவர் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரியில் சிலது வராது அப்படின்னும் போது இப்போ 9th இருக்க ஹிஸ்ட்ரி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு குரூப் 4 குரூப்பில் கேட்க மாட்டாங்க. ஆனால் எஸ்ஐயில் மேக்ஸிமம் கேட்பாங்க. அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி வரும். ஸோ நீங்கள் அப்போ அதை படிக்காமலே போயிட்டு குரூப் 4 மீதி 10th வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி மிஸ் ஆகும். ஜஸ்ட் ஓவராலாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் வச்சுக்கோங்க. ஜென்ரல் நாலேஜை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்டெப்த்தாக படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ மொத்தம் இங்கே சொன்ன 25 டாபிக் சொன்னா இந்த கம்ப்யூட்டர் சேர்த்து தான் சொல்கிறேன். 25 டாபிக் இருக்கா? இந்த 25 டாபிக் வந்து படிக்க எத்தனை நாள் ஆகும்? இப்போ இதில் மொத்தம் 1 2 3 4 5 4 இருக்குன்னு சொன்னோன்னா இந்த 4 டாபிக் வந்து நீங்கள் ஒரு நாள்லேயே படிச்சிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு 6 டாபிக் வருதுன்னு சொன்னால் இந்த 6 டாபிக் வந்து ஒரு 2 நாள். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 25 இந்த 2 கூட போட்டிருக்கு. மொத்தம் ஒரு 50 டேஸில் ஜஸ்ட் ஒரு ஓவரால் விஷயம் சொல்கிறேன். இந்த ஓவராலாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 50 நாள் வச்சுக்கோங்க. இது 50 நாள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சோஷியல் சயின்ஸ் வாங்க.
உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் என்னன்னா சோசியல் சயின்ஸில் மொத்தம் 134 டாபிக் இருக்குது. 134 டாபிக். அதில் ஹிஸ்ட்ரி சாப்டராக பிரிச்சிங்கன்னா 1 2 3 4 ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபின்னு வரும். ஹிஸ்ட்ரியில் மொத்தம் ஒரு 50 டாபிக் வரும். பாலிட்டியில் ஒரு 32, எக்கனாமிக்ஸில் ஒரு 15, ஜியோகிராஃபியில் ஒரு 37. ஸோ மொத்தம் 134 வரும். இதில் ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு வந்து மேஜராக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th 7th இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்து ஒரு கதை மாதிரி போயிடும். அதாவது இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 நாள்லேயே முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இந்த ஹிஸ்ட்ரி. ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. 8th 9th கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அந்த ஐரோப்பிய வருகையிலேருந்து ஃபுல்லான உங்களுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வரும். 9th வந்து ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மாதிரி. அது வந்து உங்களுக்கு ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஆனால் எஸ்ஐல கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுதான் வேர்ல்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வரும். ஆனால் இதில் வந்து குரூப் 4க்கு அந்த அளவுக்கு வராது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜாக படிச்சுக்கங்க. மற்றபடி இது மெயினாக எல்லாத்துக்கும் கேட்க மாட்டாங்க. அதே சமயம் எக்கனாமிக்ஸ் வந்து மொத்தம் 5 சாப்டரா, இது ஒரு 2 நாள்லேயே முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இது 5 × 2 கூட போட்டுங்க. 5 × 2 மீன்ஸ் இது ஒரு நாளே கவர் பண்ணிடலாம். 2 நாள் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் படிக்கிறீங்க, வந்து படிக்க கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் பொறுமையாக கூட முடிச்சிக்கங்க. ஆனால் ரிவிஷனுக்கு நான் சொன்ன மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிங்க, ஈஸியாக இருந்துடும். பாலிட்டி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டி வந்து உங்களுக்கு பாலிட்டி மட்டும் நீங்கள் 11th to 12th ரெஃபர் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு 10th வரைக்குமே ரொம்ப பேஸாக தான் இருக்கும். நீங்கள் குரூப் 4 எழுத போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு லைட்டாக 11th 12th ஒரு புக் பேக் கொஸ்டின் அளவுக்கு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக இருக்காது. எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இதில் டீட்டெயிலாக இருக்காது. இது 6th to 10th வரைக்கும் உங்களுக்கு 5 திட்டன்றதே உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகாது. 11th 12th போகும்போது உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 11th 12th லைட்டாக இந்த ரிலேஷன் வச்சு பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜியோகிராஃபி உங்களுக்கு இது வரைக்கும் போதும். 6th 10th உங்களுக்கு மோர் தென் எனஃப்ல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6th to 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா 246 சாப்டர் வரும். 246 சாப்டரில் திருக்குறள் மட்டும் தனியாக வரும். அதெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னா கவர் பண்ணுற. இப்போ தமிழில் மொத்தம் நான் என்ன சொன்னேன், 246 சாப்டர் சொன்னேன்னா அது இல்லாமல் இதில் குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 11th 12th படிச்சாகணும். 11th 12th தமிழ்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் ஸ்பெஷல் தமிழ்னு 2 புக் இருக்கும். 11th 1 12th 1. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் இதை கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டாக தமிழ் மட்டும், ஏன்னா தமிழ் மட்டும் 100 கொஷின் குரூப் 4ல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 11th 12th ஸ்பெஷல் தமிழ் நாலேஜ் இல்லாமல் அதை அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெளியே இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு நோட்ஸில் தரது 11th 12th சேர்த்து தான் தருவாங்க. ஸோ நீங்கள் நோட்ஸும் வாங்காமல் புக்கை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவங்க முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் புக்காக வாங்கி நீங்கள் கவர் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா அவங்களே அந்த புக்கில் என்ன கொஸ்டின் இருப்பாங்க. ஸோ நீங்களே அதுக்கு புக்கே வாங்கி நீங்கள் படிச்சிடலாம். புக்கு எப்படி பை பண்ணணும்னு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஈஸியாக கவர்மெண்ட் வெப்சைட்லேயே புக்ஸ் பை பண்ணிக்கலாம். ஈஸி தான். நான் உங்களுக்கு அதுக்கான செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ ஓவராலாக 6th to 10th தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் மொத்தம் எவ்வளோ சாப்டர் வருதுன்னா 490. தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் மொத்தம் எவ்வளோ சாப்டர் வருதுன்னா 490 சாப்டர் வரும். இந்த 490ல் 9 வந்து தேவை கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் வராது. ஆனால் சின்ன சின்ன எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த மாதிரி சின்ன எக்ஸாம், அறநிலையத்துறை அந்த மாதிரி எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 488 சாப்டர் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வரும். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம்னா கண்டிப்பாக கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் இதை கெயின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா சிலபஸ் வச்சு என்னென்ன சாப்டர் வருதோ அது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு கண்டினியூட்டிக்காக தான் இது நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நான் மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் நான் சேர்க்கவே இல்லை. ஆப்டிடியூட் ஏன் சேர்க்கலாம், இது வந்து ஆப்டிடியூடுக்கு நீங்கள் தனியாக ஸ்கூல் புக்ஸ் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப பெரிய சாப்டர் வரும். மொத்தமாகவே 25 கொஷின் தான். 25 கொஷினுக்கு வந்து ஒரு டாபிக்லேருந்து ஒரு 2-3 கொஷின் 4-5 கொஷின் கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தனியாகவே யூடியூப்ல செப்பரேட்டாக வீடியோ நான் போடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு 25 கொஷினுமே அட்டன் பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் புக்ஸ் வச்சு படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதில் நீங்கள் 6th தமிழ் ஜிகே கவர் பண்ணுறது உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஆப்டிடியூட்லையும் தனியாக புக்ஸ் வச்சு கவர் பண்ணணும்னா அது ரொம்ப பெருசாக போயிடும், டைம் எடுத்துரும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து அது தேவை கிடையாது. மேக்ஸ் அழகாக நீங்கள் ஒரு 30 days டைம் கொடுத்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டாபிக் கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டாபிக்ஸ் நிறைய வரும். அதெல்லாம் ஆனால் வெயிட்டேஜ் ரொம்ப கொடுக்க வேண்டியது. சிம்பிளிஃபிகேஷன், மென்சுரேஷன், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இப்போ எஸ்எஸ்சி ஜிடிலாம் நீங்கள் போகிறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கை விட டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சேர்த்து கேட்பாங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ட்ரெயின் இப்போ இவ்வளோ ஸ்பீடில் போகுது, அப்போ அது எவ்வளோ நிமிஷத்தில் கிராஸ் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு வரும். ஸோ நீங்கள் அது வந்து தனியாக கவர் பண்ணுற மாதிரி வரும். அதனால மேக்ஸிமம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் கேட்டது கிடையாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரயில்வே எல்லாம் போனீங்கன்னா கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க.
ஸோ அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் வளர்த்துக்குங்க, அது போதும். அப்புறம் நீங்கள் இப்போ அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்பர் சீரிஸ் வரும், லெட்டர் சீரிஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் ஒன்லேயும் உங்களுக்கு பிளட் ரிலேஷன் கேட்பாங்க, குரூப் ஒன்லேயும் சைக்காலஜி இருக்குது. குரூப் 4ல மேக்ஸிமம் சைக்காலஜி அது கொடுத்துருப்பாங்க ரீசனிங் சொல்லிட்டு, ஆனால் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ரொம்ப ரேராக 1-2 கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதுலேயும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்குங்க. ஆனால் மெயினாக நீங்கள் கொடுக்க வேண்டியது மென்சுரேஷன், சிம்பிளிஃபிகேஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷன் ப்ரொபோர்ஷன், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய ஏரியாவாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவராலாக ஒரு ஜென்ரல் நாலேஜ் மட்டும் வளர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிஎன்எஸ்ஓபி எழுத போகிறீங்க, எஸ்ஐபிசி எழுத போகிறீங்கன்னா நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கோல் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் எந்தெந்த டாபிக் கவர் பண்ணணும், எத்தனை நாள் நம்ம டைம் லிமிட் கொடுக்கணும், 1 இயர் கொடுக்க போகிறோமா, 2 இயர் கொடுக்க போகிறோமா, 3 இயர் கொடுக்க போகிறோமா, இல்லை 6 மந்த்தில் கவர் பண்ண போகிறோமா, எந்த டைம் லிமிட்குள்ளே அதை அச்சீவ் பண்ணணும் ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராப்பர் ஸ்கெடியூல் போட்டுட்டு படிங்க. இத்தனை நாளில் நான் இப்போ 1 மந்த்தில் நான் சயின்ஸ் முடிக்கணும், அடுத்து 1 மந்த்தில் சோஷியல் சயின்ஸ் மொத்தமாக முடிக்கணும், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் இதெல்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் கோல் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் லிமிட்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டைம் லிமிட் இல்லாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாது, நீங்கள் 2-3 வருஷம் 4-5 வருஷம் படிச்சுட்டே தான் போவீங்க, அந்த டைம்குள்ளே முடிக்க முடியாது. எப்பயுமே ஒரு ஸ்கெடியூல் போட்டு தான் ஃபாலோ பண்ணணும். இதுக்குள்ளே வந்துன்னா கரண்ட் அஃபேர், இதுக்குள்ளேனா மேக்ஸ், இதுக்குள்ளே ஜிஎஸ், இதுக்குள்ளே இந்த மாதிரி இப்போ தமிழ், அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு 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 முடிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர், மேக்ஸ் இது ரெண்டுமே வந்து அழகாக ஒரு நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து பேக் ஒரு 6 மந்த்துக்கு கவர் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் அதை உட்காந்துட்டு இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராதுக்கு முன்னாடி நீங்கள் கவர் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 6 மந்த் பிஃபோர் 6 மந்த்தில் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கங்க. ஸோ அது உங்களுக்கு மோர் தென் ஹாஃபாக இருக்கும். மேக்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ஜிஎஸ், தமிழ், ஜிகே ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கூட நீங்கள் சேர்ந்து ஈவினிங் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சாலிடாக இதில் தான் 25 கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஜிஎஸ்ங்கிறது ஒரு கடல் மாதிரி, நீங்கள் அதை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும். ஒரு ஓரளவு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வச்சு படிக்கலாம். ஏன்னா நீங்கள் சயின்ஸ்னு பொதுவாக படிச்சிங்கன்னா இப்போ 6th சயின்ஸ் நான் முடிக்க போகிறேன், ஃபர்ஸ்ட் ஒன் சயின்ஸ் நான் முடிக்க போகிறேன், நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த சப்ஜெக்டோட கண்டினியூட்டி அடுத்த சப்ஜெக்டில் தான் வரும் அடுத்த டேர்மில். ஆனால் நீங்கள் இதிலேயே உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திரும்ப 6th செகண்ட் டேர்ம் சயின்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்குன்னு தெரியும், ஆனால் ஒரு ஞாபகம் இருக்காது, மறந்துடும். ஸோ அப்படி படிக்கக்கூடாது. இப்போ ஒரு லைட்டுன்னு எடுத்தீங்கன்னா அந்த லைட் ஃபுல்லாக 6th 7th 8th 9th 10th கவர் ஆகுதுன்னா நீங்கள் மொத்தத்தையும் ஒரு சாப்டராக கவர் பண்ணி தான் முடிக்கணும். அப்படி முடிச்சதுதான் உங்களுக்கு அது கிளாரிட்டியாக இருக்கும். முடிக்கீங்களா, முடிச்ச உடனே திரும்ப ஒரு 1 வீக் இல்லை ஒரு 2 வீக்ஸ் டைம் கொடுத்து திரும்ப ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்ஸ் மேக் பண்ணணும். இப்போ முதல் டைம் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக ரஃபாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கணும். அடுத்த இன்னொரு வாட்டி படிக்கும்போது டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும். ஸோ அப்படி தான் படிக்கணும். முதல் வாட்டியே நீங்கள் ஃபுல்லாக டைம் கொடுத்து படிச்சிங்கன்னா மொத்தமாக கவர் பண்ண முடியாது, டைம் ஆகிடும். ஸோ அது மட்டும் தெளிவாக வச்சுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட், ஒரு 30 days மேக்ஸிமம். ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா ஒரு 90 days டைம் கொடுப்பாங்க. இந்த 90 days வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். இதில் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 30 days ஜிகே, 30 days சோஷியல் சயின்ஸ், அந்த மாதிரி சயின்ஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க டைம் லிமிட் கொடுப்பாங்க எக்ஸாம்ஸுக்கு. இப்போலாம் சொன்ன எக்ஸாம் டேட் சொன்னபடி சொன்ன நேரத்தில் கரெக்டாக நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், தட்ஸ் இட் டுடே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல்ஸ் வரும். உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் அதில் நான் கொடுப்பேன். எதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்தாலும் நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் ஏதாவது நம்ம அப்லோட் பண்ணுறோன்னா அது உங்களுக்கு அந்த சேனலில் தான் வரும், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.